எல்இடி ஹெட்லைட் பல்ப்ஸ். இந்த ஹெட்லைட் பல்ப் சீரிஸ்ல வந்து நம்ம நிறைய பல்ப்ஸை கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேன்சியா இருக்கிற ஒரு ஹெட்லைட் பல்ப் தான் கவர் பண்ண போறோம். ஸோ நான் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஹெட்லைட் பல்ப் வந்து வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு ஹெட்லைட் பல்ப் அவ்வளோதான், எல்இடி பல்ப் அவ்வளோதான். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா AREZR. அண்ட் இது வந்து ஒரு சைனீஸ் பல்ப் தான். இந்த பிராண்டில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஏதாவது பிராண்டில் கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நமக்கு ஒரு ஒயிட், அதாவது 4 எல்இடி ஒயிட் கலர் பல்ப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 2 டைப் ஆஃப் ரெட் அண்ட் 2 டைப் ஆஃப் ஒயிட் கலர் பல்ப் நமக்கு கிடைக்கும். இதுக்கு சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹீட் எல்லாமே ஈஸியாக டிசிபேட் ஆகி வெளியே போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இதில் நமக்கு டிம் அண்ட் பிரைட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஃபோக்கஸில் டிம் அண்ட் பிரைட்டுமே சேர்ந்து எரியும். இதில் நமக்கு ரெட் அண்ட் ஒயிட், அந்த போலீஸ் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வந்து இது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஹெட்லைட் இது பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே சொல்கிற அளவுக்கு பெருசாக கிடையாது. அண்ட் இது வந்து நீங்கள் டூ வீலருக்கு வந்து யூஸ் பண்ண முடியும், காருக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து ஒரு 12 வோல்ட் ஹெட்லைட் பல்ப், சிங்கிள் ஃபேஸ் ஹெட்லைட் பல்ப். நெக்ஸ்ட் ஹீட் டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் போகும்போது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்லைட் பல்போட லைட்னிங் அண்ட் பிரைட்னஸ் டெஸ்ட் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது நம்ம கவர் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்போயுமே நம்ம எடுத்தோன்னே அன்பாக்சிங் பண்ணுவோம். பட் இது அன்பாக்சிங் கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு லைட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அன்பாக்சிங் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம இப்போ டெஸ்டிங்க்கு போயிடலாம். ஸோ டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு எல்இடி ஹெட்லைட், அதாவது ஹெட்லைட் ரூம்குள்ளே வந்து இந்த பல்ப் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எப்பயும் போல சொல்கிற மாதிரி நம்மளோட அந்த அப்பேச்சர் வந்து இதில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பிகாஸ் இந்த பிரைட்னஸோட லெவல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன தான் உங்களுக்கு பிரைட்னஸ் செக் பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் ரெட் அண்டு ப்ளூ இந்த கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி அதாவது ஒரு சீக்வன்ஸில் எரியும். ஸோ அதையும் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி ஹீட் டிசிபேஷன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நமக்கு பெரிய ஹீட் சிங்க் இருக்கிறதுனால நமக்கு சடனாக ஹீட் வந்து வெளியே போயிடுது. அண்ட் அதே மாதிரி இதை ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹீட் எவ்வளோ இல்லை. அண்ட் இதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இதில் டிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பிரைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. பிரைட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்டிங்கே எரியாது. சிங்கிளாக உங்களுக்கு டிம் மட்டும்தான் எரியும். விச் மீன்ஸ் உங்களுக்கு அதிலே வந்து லோ அண்டு ஹை பீம் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த எல்இடி ஹெட்லைட் பல்போட நம்ம பிரைட்னஸ் செக் பண்ணிடலாம். அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வந்து கவர் பண்ணுது அண்ட் எவ்வளோ இதோட பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணி காமிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பிரைட்னஸ் தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஷனல் பல்ப் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் அண்டு இதை நம்ம ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ண முடியாத காரணத்தை பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ரொம்ப கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி அந்த விஷுவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த போலீஸ் லைட்டுக்கு போயிடலாம். விச் மீன்ஸ் இந்த ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஸ்வீக்கன்ஸாக ஏறி அந்த ஸ்வீக்கன்ஸை நம்ம பார்த்துடலாம். அண்டு இப்போயும் போல நான் சொல்கிற மாதிரி இதை வந்து என்னோடய கேமரா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த கலர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் கரெக்டாக கேப்சர் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வாலில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாலில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த எல்இடி ஹெட்லைட் பல்ப் தான், வேறு எந்த பல்பும் கிடையாது. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம். இப்போது இதில் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஹெட்லைட் பல்ப் வந்து டிரைவிங்க்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு வண்டியில் ஃபிட் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரெட் அண்ட் ப்ளூ வந்து அந்த சீக்வன்ஸில் எரியும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப்பு இந்த சீக்வன்ஸில் எரியும் போது நமக்கு ரோட் விஷுவல்ஸ்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஜஸ்ட் ஆஸ்தட்டிக்ஸ்க்கு மட்டும்தான், ஒரு அழகுக்கு மாற்றுறது தான். ஸோ இதில் இருக்கிற அந்த பிரைட்டான ஆப்ஷன் மட்டும் நீங்கள் டிரைவிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மித்தபடி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பீரோல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த எல்இடி ஹெட்லைட் பல்போட ரிவ்யூஸ், டெஸ்டிங் அண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ஹெட்லைட் பல்பை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் மேக்ஸிமம் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஸ்டைல் அண்ட் ஃபேன்சியாக இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுக்காக யூஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனலாக நீங்கள் லாங் ட்ரைவெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.